ரெடி? வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உட்காருங்க. விசாலாச்சி, இதோ வரேங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. வந்துட்டேன். காஃபி வாங்க. குடிங்க. வாங்க. காஃபி. நல்லது. அப்புறம் என்ன விஷயம்? அம்பலம் கேள்விப்பட்டீங்களா? நம்ம ஊர் பஞ்சாயத்து தொகுதியை பெண்களுக்கான தொகுதியா ஒதுக்கிட்டாங்க. அம்பலம் நிக்க மாட்டாருன்னு ஊருக்குள்ள நீயும் நானுன்னு பெரிய குடுமிப்பிடி சண்டையா இருக்கு. ஐயா, உங்க குடும்பத்துல யாராவது நின்னா ஒரு பையில எதுவும் கேட்க மாட்டான். விசாலாட்சி அம்மாவை நிக்க வச்சுட்டா போட்டியே இருக்காது. ஏங்க, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. அம்மா, எதுக்குமா பயப்படுறீங்க? தைரியமா நில்லுங்கம்மா. ஆமா ஆண்டி, இது ஒரு gift. டோன்ட் மிஸ் இட். மா நில்லுமா, உன் கூடவே நானும் வருவேன்ல, நல்லா இருக்கும். ஐயோ வேண்டாம். இப்பெல்லாம் லேடிஸ் தான் நிறைய போட்டி போடுறாங்க. நீங்க தைரியமா நில்லுங்கம்மா. அப்புறம் என்ன இல்ல. ராசு, நீ என்னடா சொல்ற? அப்பா, ஓகே சொல்லுங்கப்பா. மாமா, ஒரு வார்த்தை சொல்லுங்க. அதுக்கு நான் மேனேஜரா இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன். அம்மா, எதுக்குமா யோசிக்கிறீங்க? ஐயா, நீங்க சொன்னதா அம்மா கேட்பாங்க. நீங்க கொஞ்சம் தைரியம் கொடுங்க. விசாலாச்சி, நான் ஒன்னும் தடை சொல்ல மாட்டேன். அது உன் விருப்பம். ஆனா என்ன எனக்கும் சந்தோஷம் தான். நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? நான் பிரசிடென்ட் எல்லாம் ஆக முடியாது. என்ன ஆள விடுங்க. அம்பலம் ஐயா, உங்க குடும்பத்துல யாரும் நிக்கலன்னா ஊருக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். பார்த்து பண்ணுங்க. அம்மா, இது நல்ல சான்ஸ் உனக்கு. என்னடி சொல்ற? அம்பலத்தோட மனைவி தான் நிக்கணுமா? கூட பிறந்தா நீ எல்லாம் நிக்க கூடாதா? என்னது? ஏய், நிஜமாவா? நீ பேசு. ஐயோ, நான் இப்படி இதை பேசுறது முடியாது. அம்மா, நானே சொல்றேன். ஐயா, ஊர் பெரியவங்களே, அம்பல மாமா மனைவி தான் எலெக்ஷன்ல நிக்கணுமா? ஏன் கூட பிறந்த தங்கச்சிலாம் நிக்க கூடாதா? ஏய், ஏன் நிக்க கூடாது? அத்த, நீங்க ரெடியா? எங்க அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னா தட்ட முடியுமா? வேற வழி இல்ல, நின்னுதான்.